ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வெடியெலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஊரில் இருந்தோம் ஒரு 15 நாள். அதுக்குள்ளே சரி இயற்கை எருவு அடிக்கணும் அப்படின்ட்டு, சாணி இதெல்லாம் அடிக்கணும் அப்படின்ட்டு அப்பா ஒரு 3 லோடு அடித்து வச்சுருந்தாங்க. அதில் இப்போ தான் நான் பார்த்தேன், உழவு ஓட்டலாமா அடுத்து கார்த்திகை மாதம் கடலை போடுறதுக்கு என்னான்ட்டு பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு 4 முட்டு 5 முட்டு ஓகே தான் எருவு. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்ல எருவாக தான் இருக்குது. கொஞ்சம் வைக்க கூலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல எருவாக தான் இருக்குது. இதே மாதிரி இந்த வரிசையில் ஒரு 1 2 3 4 ஒரு 5 முட்டு எருவு நல்லா தான் இருக்குது. இந்த அங்கிட்டலாம் கொஞ்சம் கடலை தொழும்பு இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு 2 4 6 ஒரு 7 முட்டு 8 முட்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம உழவு ஓட்டும்போது அந்த கண்ணாடி பிளாஸ்டிக்கு இது பண்ணும்போது, உழவு ஓட்டும்போது கூட பிரச்சனை இல்லை. நம்ம அதை வஞ்சி எடுத்து தண்ணி விடும்போது, இல்லை கொடி இது பயிர் வைக்கும்போது, கடலைப்பயிர் போடுவாங்கள்ல, களைக்கட்டு வச்சு கடலைப்பயிர் போடுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சு இது பண்ணும்போதோ, இல்லை நம்ம தண்ணி இறைக்கும் போதோ அதெல்லாம் காலில் கிழிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியல. அந்த மாதிரி இருக்குது எருவு முட்டுலாம். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பிளாஸ்டிக்கு நிறையா கிடக்கு பாருங்கள். பிளாஸ்டிக்கு, இந்த பிளாஸ்டிக் மூடி, கேனு இதெல்லாம் இருக்கும் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த எருவுமே இல்லாமல் இருக்காது. ஏன்னா எருவு முட்டு அப்படி தான் இருக்கும். ஊருக்குள்ளே தெருக்களில் இருந்தாலும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படியா இருந்தாலும் வைக்கும்போது இதை எருவை இறைச்சிட்டு உழவு ஓட்டி இது பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பொறுக்கி தான் ஆகணும். பாருங்க, இதெல்லாம் என்ன எருவா என்னன்னே தெரியல எனக்கு. மண் மடித்து வெறும் சரளையும் இதுவுமா இருக்குது. எருவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதுலேயே மண்ணை வறண்டி எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு லோடு 1300 ரூபா லோடு மட்டும். அப்புறம் இறக்குறது கூலி அதெல்லாம் தனி. இதுவும் ஒரு எருவு முட்டு, இதெல்லாம் ஒரு எருவு முட்டு. பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்கு இதெல்லாம் பொறுக்கியிருக்கேன். இது நீங்கள் பொதுவாக இப்போ ஒரு வயல் விவசாயம் பண்ண போகிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு 4 முட்டில் பொறுக்கிட்டு வந்தேன். இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கண்ணாடி கிளாஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் காலில் கிழிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் மேலோட்டமாக கிண்டினது தான். இன்னும் நம்ம ஊர் அரசியல் மாதிரி நல்லா ஆழமாக போய் கிண்டினோம்னா எவ்வளோ குப்பைகள் இருக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் உள்ளே அந்த எருவை இறைக்கும் போது தான் தெரியும். உழவு ஓட்டிட்டு எருவை இறைச்சா தான் தெரியும் எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து செய்யணும் போல். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு குப்பை கூலங்கள் கண்ணாடியை அதில் பொறிக்கும். நான் பிளாஸ்டிக்கு குப்பையை பொறுக்கும்போது இந்த லாலிபாப் மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அந்த லாலிபாப்லாம் சுத்தமாக குழந்தைங்க கேட்பாங்க, அதெல்லாம் தவிர்த்துருங்க. பொதுவாக பிளாஸ்டிக்னாலே பிரச்சனை தான். அதனால் பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கண்ணாடி யூஸ் பண்ணால் உடஞ்சாக்க அதை பத்திரமா இது பண்ணி ஒரு இடத்துல புதைக்கவோ இல்லாட்டினாக்கா ஒரு பையில் கட்டியோ வச்சுருங்க. இந்த மாதிரி அது செதறி விரவி கடைசியில் எங்கெங்கேயோ சுற்றி இங்கே தான் வரும். எருவுங்கிற பேரில் அப்படி தான் வரும். அதை நம்ம கிண்டும்போது கை காலை பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சிடும். இதை இப்போ இது உழவு ஓட்டுறது இது பண்ணுறது, முன்னாடி அந்த சோளம் போட்ட மாதிரி இது கடலை போடுறதுலேருந்து அது ஒவ்வொரு பருவமாக தண்ணி விடுறதுலேருந்து உரம் வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுவோம். அதையும் பாருங்கள். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.